இப்போ வந்து நம்ம ஸ்ப்ளைனை வந்து நம்ம ஜஸ்ட்டு XYZ 3 கோஆர்டினேட்ஸை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். 0 கொடுக்குறேன். அடுத்தடுத்த நம்ம காலம் வர்றதுக்காக வந்து டேப் கீ ப்ரெஸ் பண்ணால் அடுத்தடுத்த காலம் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ வந்து ஓகே. ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு பாயிண்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸில் 10 mm கொடுக்குறேன், ஒயில் 10, ஜெட்டில் 10. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸில் 20, ஒயில் 20, ஜெட்டில் 25. என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட் டெஃபினிஷன் பாக்ஸ் வந்து மறுபடியும் வரும். நம்ம மறுபடியும் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து 40, ஒயில் வந்து 30, ஜெட்டில் 35. $60, 55, 45. ஓகே. இப்போ வந்து நம்ம 3 கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்காக வந்து நான் ஜஸ்ட்டு வேல்யூ கொடுத்துருக்கேன் ரேண்டமாக. ஸோ நமக்கு எந்த மாதிரி ஷேப் தேவையோ அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். அப்படி க்ரியேட் பண்ணால் நம்ம வந்து ஷேப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸ்ப்ளைனை ஜஸ்ட்டு இந்த மாதிரி பாயிண்ட்டை கொடுக்கும்போது வந்து 3D கர்வ் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ இது வந்து இப்போ 3D கர்வ். ஸோ இதை க்ரியேட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஷேப் வந்து மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம், ஸ்வீப் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஷேப்பாக இருந்தாலும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஸோ இதை வந்து மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்ப்ளைனில் போய்ட்டு நான் ஜஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்டிங் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஸோ இப்படி கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஸ்ப்ளைனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப் க்ரியேட் ஆகிடும். இதை நம்ம மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபில் யூஸ் பண்ணலாம். ஸோ அது இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்ப்ளைனில் ஜியோமெட்ரி அண்ட் சப்போர்ட் இந்த ஆப்ஷன் பார்க்கலாம். நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ஷேப் வந்து ஒரு பிளெயினில் ஒரு வந்து சர்ஃபேஸில் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி ஷேப்பை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்கெட்சில் வந்து இந்த பிளெயினில் பாயிண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிட்டோன்னா கண்டினியூவாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த பிளெயினில் இந்த பாயிண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் பிளெயின் போயிட்டு ஜியோமெட்ரி அண்ட் சப்போர்ட்டில் இந்த பிளெயின் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாயிண்ட்ஸ் வந்து பாயிண்ட்ஸில் வந்து நம்ம ஷேப் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ இது வந்து சப்போர்ட் பிளெயின் ஆர் வந்து சர்ஃபேஸில் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து ஷேப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து க்ளோஸ்டு ஸ்ப்ளைன் கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஷேப் வந்து க்ளோஸ்ட் ஆகும். க்ளோஸ்டானால் இப்படி தான் இருக்கும். ஸோ லைக் மவுஸ். ஸோ வந்து நம்ம ஓகே. இப்போ ஸ்கெட்சில் ஜஸ்ட் இந்த பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு பாயிண்ட் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அது ஒரு ஷேப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிடலாம். இப்போ ஸ்ப்ளைனில் கனெக்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக வந்து வித்தவுட் டைமென்ஷனில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஷோ பேராமீட்டர்ஸில் டேஞ்சன்ட் டைரெக்ஷன் இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த ப்ளைன் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ கர்வோட டேஞ்சன்சி வந்து இந்த ப்ளைனை பேஸ் பண்ணி மாறிடுச்சு. நம்ம ரிவர்ஸும் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து. ஸோ இப்போ வந்து நான் இந்த ப்ளைன் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ப்ளைனை பேஸ் பண்ணி ஷேப் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இதை ரிவர்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து டென்ஷன் வேல்யூ டேஞ்சன்ட் டென்ஷன்ட் ஸோ கொடுக்கும்போது நமக்கு வந்து அது கர்வோட டேஞ்சன்சி டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து வேல்யூ கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து கர்வேச்சருக்கும் டைரெக்ஷன் கொடுக்கலாம். இப்போ கர்வேச்சரோட டைரெக்ஷன் நான் இந்த ப்ளைன் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ப்ளைன் டைரெக்ஷன் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இதை ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து இந்த டைரெக்ஷனில் வந்து கர்வேச்சர் வந்து பர்ஃபெக்டாக வந்து ப்ரிசிஷனாக வந்து க்ரியேட் ஆகும். ஸோ வந்து இப்போ கோஆர்டினேட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். கர்வேச்சர் டைரெக்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம் இங்கே. ஸோ வந்து இங்கே வந்து கர்வேச்சர் ரேடியஸ் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ லைட்டாக கொடுக்கும்போதே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு 0.1 கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ரேடியஸ் வேல்யூ நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், ரிவர்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஓகே. இப்போ நம்ம ஸ்ப்ளைனில் இந்த ஷோ பேராமீட்டர்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கர்வ் அப்படின்ட்டு அந்த ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கெட்சில் இதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் தேவை, எலிமெண்ட் லைன் தேவை. ஸோ இதை நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்ப்ளைனில் போயிட்டு நம்ம இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ ஷோ பேராமீட்டர்ஸில் போயிட்டு எக்ஸ்பிளிசிட் இருக்கும், இதில் ஃப்ரம் கர்வ் கொடுத்துட்டோம்னா எலிமெண்ட் கேட்கும். ஸோ எலிமெண்ட்டுக்கு நம்ம இந்த லைன் கொடுத்துடலாம். இந்த ஷேப் வந்து இதுக்கு அலைன் ஆகிருக்கும், இதுதான் மீனிங். ஸோ வந்து இப்போ இங்கே டேஞ்சன்ஸியாக இருக்குது, கர்வேச்சர் கொடுத்துடலாம். ஸோ வந்து கர்வேச்சர் க்ரியேட் ஆகிடும். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து கிளாஸ் ஏ ஸ்ப்ளைன் நம்ம சர்ஃபேஸ்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஷேப் வந்து வெரி ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ எங்கேயுமே வந்து டேஞ்சன்சி இருக்காது. ஸோ வந்து கர்வேச்சர்னால் கர்வேச்சர் கொடுத்துக்கலாம், டேஞ்சன்சி வச்சோன்னா டேஞ்சன்சி இங்கே தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேப்பில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இங்கெல்லாம் டேஞ்சன்சி இருக்குது. இப்போ கர்வேச்சர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ரேடியஸ் வந்து ஸ்மூத்திங்காக வந்து ஃபினிஷிங் ஆகும். இப்போ இங்கே டென்ஷன் வேல்யூ டேஞ்சன்னா டேஞ்சன்சி இங்கே வச்சுட்டு ஸோ நான் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டேஞ்சன்சி வேணால் டேஞ்சன்சி க்ரியேட் பண்ணிக்கலாம், கர்வேச்சர்னா கர்வேச்சர் கொடுத்துக்கலாம். இங்கே அதே மாதிரி வந்து வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். சிப்ஸில் வந்து அதே மாதிரி வந்து டைரக்ட் இதை ரிமூவும் பண்ண முடியும். ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இதையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஜஸ்ட் ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும்.